Assalamu alaikum. Hi everyone, it's me Sujun. Welcome back to my channel. ரொம்ப அனிமிக்காக இருக்கவங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு மற்றவங்ககிட்ட திட்டு வாங்குறவங்களுக்கும் இந்த ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். லிவரில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் போன்ஸை ஸ்ட்ரென்தன் ஆக்கி கால்சியம் சத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கும் பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, ஏலக்காய், உங்களுக்கு விருப்பப்பட்ட கிராம்பு, பே லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்பைசஸோடைய டேஸ்ட் பட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃபராக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது மூலியம் எண்ணெய் ஒரு 4-5 சோம்பு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்தணும்னு தேவையில்லை. சோம்பு அதிகமாக போயிடக்கூடாது. ஸோ மைல்டான ஃப்ளேவரில் இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வரும் பொழுது வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியோ இல்லை 2-3 கட் பண்ணியோ போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே லைட்டான எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரணும் சின்ன வெங்காயம். இப்போது இது வதங்கிறதுக்கு லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் உப்பு ஃபுல்லாக போட தேவையில்லை, ஒரு 1/4 உப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னே வதங்கிடும். இல்லை நான் எப்போவுமே எல்லா ரெசிபிக்கும் கடைசியில் தான் சேர்த்துக்குவேன் அப்படின்றீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, லாஸ்ட்லையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி. ஏன்னா இந்த லிவர் வேகிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஒன்று எடுத்துக்காது, மட்டன் லிவர். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக அந்த சுருண்டிருக்கும், சின்ன வெங்காயம் சீக்கிரமே சுருண்டும். ஸோ நல்லா சுருண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரஃப்பாக கோர்ஸாக அரைச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன். நான் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். ஒரு 2 to 3 கூட எடுத்துக்கலாம், நம்ம எவ்வளோ லிவர் எடுக்கிறோமோ அதை பொறுத்து. ஸோ 2 எடுத்துகிட்டு இதையும் நல்லா அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக சேர்த்த தேவையில்லை. சாப் பண்ணி கூட ஜிஞ்சர் கார்லிக் போடலாம். இப்போ அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சி போட போகிறோம். அதில் ஒரு 1 இல்லை 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு. காரத்துக்கு ஏற்ப இது நம்ம கொஞ்சம் டிஃபர் ஆகும். கொஞ்சம் இது சுருக்கணும் இருக்கணும், கொஞ்சம் க்ரீமியாகவும் இருக்கும். ஸோ மிளகு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன், அதனால் சீரகம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். ஸோ 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு அதில் அப்படி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும், ரொம்ப வேணாம். தேங்காய் ஒரு 4-5 பல் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கையில் இந்த அளவுக்கு எடுத்தோன்னா இருக்கும் அந்த மாதிரி. இது கூட கசகசா ஊற வச்சு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட முந்திரி இருந்தால் ஒரு 4-5 சேர்த்தோன்னா இன்னும் க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நார்மல் சில்லி பவுடர். அது கூட தனியா, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா லைட்டாக சேர்த்தணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். மல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் அதுக்கு. ஸோ அப்படியே அது ரொம்ப ஆயிலில் வந்து சுருளில் வரணுங்க தேவையில்லை, கொஞ்சம் அப்படி ட்ரையாகவே வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணியோ இல்லை ஆயிலோ நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நான் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஃப்ளேவரோடைய ரொம்ப அட்டகாசமாக இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி கூட அந்த பேஸ்ட்டையும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவே அரைச்சிக்கிங்க. கொஞ்சம் தக்காளி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை இந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டணும். இப்போ இதில் ஒரு 250 கிராம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு
மட்டன் லிவர் தான், ஈரல். லைட்டு கொழுப்போடு கொஞ்சம் இருக்குது. கொழுப்போடு கொஞ்சம் சேர்ந்து செய்யும் போது நல்லாயிருக்கும். இதில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அந்த கொழுப்பை ஸ்கிப் பண்ணியிருந்தால் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு இல்லையா, பார்த்தாலே தெரியும். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான, உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் லிவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா செஞ்சும்போது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ கீரைன தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக லைட்டாக பைட்ஸ் வரும். ஸோ அதுக்காக அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு ஃபினிஷிங்க்கு கசூரி மேத்தி போட்டிருக்கேன். கசூரி மேத்தி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கசூரி மேத்தி செய்யும்போது இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக சூப்பராகவும் செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.